ஏன் அவ்வளவு பேர் தந்தை பெரியாருக்கு பின்னால வந்தாங்க? எல்லாரும் நாத்திகர்களா? கடவுளை மறுத்தவர்களா? அங்க பட்ட அடி, வலி, சுயமரியாதைக்கு விழுந்த அவமானம். ஜெயேந்திர சரஸ்வதி, சங்கராச்சாரியார் கைது. கொலை குற்றத்துக்கு விசாரணை தனியா நடக்குது. எல்லா கணக்கு வழக்கையும் முடக்கிட்டீங்க. யூ அலோவ் them to operate one account அப்படின்னு உத்தரவு கொடுத்தவர் ஜஸ்டிஸ் சிவசுப்பிரமணியம் என்கிற நாத்திகர், பகுத்தறிவாளர், மனிதநேயர், பெரியாரிஸ்ட். சுயமரியாதை என்ன சொன்னது? என்ன சொன்னது? ஒன்றும் இல்லை, செருப்பை காலில் போடு, துண்டை தோளில் போடுன்னு சொல்லு. இதுக்கு ஒரு இயக்கம் வரணுமா? இதில் மற்றதை பற்றியெல்லாம் யாராவது பேசுகிறாங்களா? நம்முடைய தலைவர்களுடைய தனி வாழ்க்கையை பற்றி எழுதுனா ஒரே மனைவியை கல்யாணம் பண்ணி கைவிட்டவரை பற்றி நம்ம எழுதணுமா இல்லையா? அப்பப்போ ஒரு குழந்தை வந்து எங்கம்மாங்குதே, யாருங்க அந்த அம்மா? இந்த 2000 ஆண்டுக்கும் 100 ஆண்டுக்குமான போராட்டத்தில் நாம தோற்று விடலாமா? நாம விட்டு கொடுத்து விட முடியுமா? அனைவருக்கும் வணக்கம். I would like to begin by acknowledging the traditional owners of the land on which we meet today. I would also like to pay my respect to the elders past, present and emerging. நாம் கூடியிருக்கிற இந்த ஆஸ்திரேலிய பெருநிலத்தின் மரபு வழி உரிமையாளர்களின் உரிமையை ஒப்புக்கொள்வதோடு இதுவரை இருக்கின்ற இனி வரப்போகின்ற மூத்தோர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாருக்கும் சொன்னோம், நிறைய பேரை வந்து சொல்லி நேரத்தை வீணாக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவர்கள் சார்பாக மட்டுமல்ல, இந்த ஏற்பாட்டுக்கு காரணமாக இருக்கிறவர்களுடைய பெயர்களை நாம் இந்த இடத்துல நினைவுபடுத்தி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில் இந்த பேட்கா என்று சுருக்கமாக அழைக்கப்படுகிற பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலை மகிழ்ந்தன் அவர்களும், நம்முடைய மருத்துவர் துணைத் தலைவர் டாக்டர் ஆரூன் அவர்களும், பல்வேறு மாநிலங்களில் செயல்படக்கூடிய நம்முடைய சுயமரியாதை சிந்தனையாளர்களை, செயல் வீரர்களை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை ஆஸ்திரேலியாவில் ஒரு புதிய அலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் மிகச் சிறப்பாக குறிப்பிட வேண்டியது, இந்த 2 நாட்கள் மாநாடு மெல்பர்னில் நடைபெறுவதற்கு ஒரு பெரிய குழு அங்கே பணியாற்றியது. ஒவ்வொருத்தரும் அவ்வளவு அருமையான இளைஞர்கள், தோழர்கள். அவர்களை ஒருங்கிணைத்து செயலாற்றிய நம்முடைய மெல்பர்ன் மூர்த்தி அவர்கள் இங்கே இருக்கிறார். அந்த மாநாட்டினுடைய பெரிய வெற்றி என்ன என்று நம்முடைய தோழர் ஓவியா அவர்கள் குறிப்பிட்டார்கள். நமக்கு என்னென்னா, தந்தை பெரியாரை படித்தா போதும், ஏதாவது ஒரு 2 வரி நமக்கு அது ஒரு அன்னைக்கு பேச்சுக்கே அது போதும். அது மாதிரி ஐயா சொன்னார், உங்ககிட்ட ரேடியோ இல்லை, டிவி இல்லை, அப்போ டிவியே வரல, உங்களுக்கு பத்திரிக்கை, உங்கள் பத்திரிக்கையை தான் நீங்கள் எழுதிக்கிறீங்க, வேறு ஒன்றும் இல்லை, எப்படி உங்கள் கருத்து பரவும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஐயா சொன்னார், என் பிரச்சாரத்தை எதிரி பார்த்துக்குவான்னு. அது மாதிரி நம்ம பாட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இத்தனை பேரை அழைச்சி, நண்பர்களே உண்மையை சொல்கிறோம், இந்த மாநாட்டில் பங்கேற்ற ஒவ்வொருவரும் அவர்களுடைய சொந்த காசில் டிக்கெட் வாங்கி தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்திருக்காங்க. ஆமாம், அவங்களும் தோழர் ஓவியா அவர்கள் உட்பட அவ்வளவு பேரும் அவர்களுடைய சொந்த காசில். இது ஒரு பெரிய செலவு தான். ஆனால் இது நம்ம எதுக்காக வாழ்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன? 50 ஆண்டு காலம் எங்களுக்கு நினைவு தெரிய, இதுதான் கொள்கை, இதுதான் வாழ்க்கை. இது எதுக்கு? எங்களுக்கு சுயநலத்திற்காக அல்ல, நாங்கள் வந்து அமைச்சர்களாகிறவர்கள் அல்ல. இது இந்த சமூகத்திற்கான உழைப்பு. இதுக்கு இன்னைக்கு ஆபத்து வருது, அப்போது நாம் வாழும் காலத்தில் நாம் வெற்றி பெற்று விட்டோம்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எதிரி வந்து 2000 ஆண்டு காலமாக அனுபவித்த வசதிகள், ஆதிக்கம். ரயிலில் ஏறி அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் படுத்து கொண்டிருக்கிற ஒருத்தரை கூட சீக்கிரம் எழுப்ப முடியாது, அது அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டு தான். ஆனால் போன ஸ்டேஷனில் ஏறி அடுத்த ஸ்டேஷன் வர்றதுக்குள்ளேயே அவர் அந்த பெட்டிக்கு உரிமையாளர் ஆகிடுவார். 2000 ஆண்டுகளாக அனுபவித்த அன்ரிசர்வ்டு பர்த்தை விடுவாங்களா?
அதுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. அது ஒரு நூற்றாண்டு தான், ஒரு நூற்றாண்டு. இந்த ஒரு நூற்றாண்டு என்பது சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு. இன்னைக்கு அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கு. அதனால அவர்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சி அங்க இருக்கு. இந்த 10 ஆண்டு காலத்தில் புது உருவெடுத்திருக்கிற அவதாரம் தான் சனாதனம். இந்த 10 ஆண்டு காலம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய வாய்ப்பு. அப்ப அவர்களுடைய அனுபவம் 2000 ஆண்டு அனுபவ பாத்தியதை நாம எதிர்த்து அடைந்திருக்கிற உரிமை 100 ஆண்டு கால போராட்டத்தின் வெற்றி இந்த 2000 ஆண்டுக்கும் 100 ஆண்டுக்குமான போராட்டத்தில் நாம தோற்று விடலாமா, நாம விட்டு கொடுத்து விட முடியுமா என்கிற கேள்வியோடு அதன் பயனாளிகளாக உலகெங்கும் வாழுகிற நம்முடைய தமிழர்கள் அதை உணர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே பேசுகிறோம். அதுதான் இந்த உழைப்புக்கு பின்னால் இருக்கிறது. இந்த பணியை இந்த நாட்டில் எடுத்து செய்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதானது அல்ல. ஏன்னா உங்கள் நேரம் எங்களுக்கு தெரியுது. நாங்கள் கொஞ்ச நேரம் அதிகமாக அவர்களே இவர்களேனாலே நிறைய பேருக்கு எதுக்கு இவ்வளோ நேரத்தை வீணாக்குறீங்க, கருத்தை பேசுங்க அப்படின்னு அவங்க முகத்திலேயே தெரியுது. ஏன்னா இங்கு நேரத்தின் அருமையை நீங்கள் அப்படி பாதுகாக்கிறீர்கள். உங்களுடைய உழைப்பு, நீங்கள் வசதியான இடங்களில் வாழுகிறீர்கள், உங்களுடைய வீடுகள் அழகாக இருக்கிறது, உங்கள் வாழ்க்கை முறை நாகரிகமாக இருக்கிறது, உங்கள் வீட்டு சமையலறைகளை பார்த்தால் எங்களுக்கு பொறாமையாக இருக்கிறது. இதெல்லாம் இருக்கு. இப்படியெல்லாம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா அது அவ்வளவுக்கும் பின்னால் உங்களுடைய ஓயாத உழைப்பு இருக்கிறது. அந்த உழைப்போடு நீங்கள் இங்கு கூடியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இங்கு பணியாற்றுகிற தோழர்கள். அவங்க முதல்ல வரும்போது நீங்களே என்ன சொல்லுவீங்க, எல்லாம் சரிங்க, எதுக்கு பெரியார் தான் ரைட்டு மனசில் இருக்குது, இருந்தாலும் அந்த பேரை நம்ம வெளிப்படையாக வச்சா நிறைய பேர் வருவாங்களா என்ற கேள்வி வரும். இல்லைங்க, வருவாங்க. பெரியாருங்கிற பேருக்கு வரலன்னா யார் பேருக்கு வருவாங்க? நம்முடைய வாழ்க்கைக்கு, உரிமைக்கு, சுயமரியாதைக்கு ஆபத்து வரும் பொழுது வந்து நிற்கிற பெயர் பெரியார். அது பெரியார் என்கிறது தனி மனிதருடைய பெயர் அல்ல, அது இந்த போராட்டத்தினுடைய வடிவம். அந்த பெயருக்கு வருவார்கள் அப்படின்னு முடிவை ஏற்றுக்கொண்டு டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவினுடைய 2 முனைகள், 2 பெரும் தலைவர்கள், எவ்வளவு போராட்டம். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றும் வசதி இல்லாத ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. அவருடைய தந்தை அவர்களை வெளியூரில் அனுப்பி ஹாஸ்டலில் படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி படைத்தவர். ஆனால் அந்த வசதியும் வாய்ப்பும் மட்டும் போதாது. ஒரு மனிதனுக்கு பிறப்பு என்பதில் கொடுக்கப்படுகிற அவமானத்தை வாழ்நாளெல்லாம் எதிர்கொண்டு அதை முறியடிக்க போராடிய தலைவர். அந்த தலைவரை தந்தை பெரியார் நான் பாராட்டத்தக்க தலைவர் என்று சொன்னார். இதில் எத்தனை முரண்பாடு வந்தது தெரியுமா? தந்தை பெரியாரை நாம் அப்படி சொல்ல முடியாது. கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், பிறக்கையிலேயே பெரியாரைத்தான் பிறந்தார். அவர் அப்படிதான் பிறந்தார். அதனால் அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. வான் தவழும் வெண்மேக தாடியாடும் வளமான சிந்தனைக்கோர் ஆட்டம் இல்லை, தோன்ற வரும் நடையினிலே நடுக்கம் தோன்றும் துவளாத கொள்கையிலே நடுக்கமில்லை, ஊன்றி வரும் தடி சற்று நடுங்க கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை, ஆன்ற எங்கள் பெரியார்க்கும் பெரியார் எங்கள் ஐயாவுக்கு நிகராக மற்றோர் இல்லைன்னு கண்ணதாசன் பாடினார். அந்த பாடல்ல சொல்லுவார், அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு பிறக்கையிலேயே பெரியாராய்த்தான் பிறந்தார். ஆனால் 3ஆம் வகுப்பு ரயில் பெட்டியிலே பயணம் செய்தார். கப்பல்ல யோசிச்சு பாருங்க, லோயர் பர்த். அவருடைய வசதிக்கு அவர் மேல் தளத்தில் பயணம் செய்யலாம். கப்பல்ல சரக்கு மூட்டைகளுக்கு நடுவில் உட்கார்ந்து கூட பயணம் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்கு கொடுத்த நன்கொடை, அந்த அவர் சாப்பிட்ட செலவை டைரியில் எழுதி வச்சார். இட்லி சாப்பிட்டது அரையனா. ஈரோட்டில் போய் அவருடைய வீட்டை பார்த்தீர்களானால் அந்த டைரியில் இருக்கும். காஃபி சாப்பிட்டது காலனா. யாருக்கு கணக்கு சொல்லணும்?
யாருக்கு இன்னைக்கு அக்கௌண்டபிலிட்டிங்கிறது தெரியுமா? ஐயா 90 வயசு வானொலியில் பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுடைய ஒரு நாள் வேலை என்ன? காலையில் இன்னதை சாப்பிட்றேன், மதியானம் என்னதை சாப்பிட்றேன், இரவு என்னதை சாப்பிட்றேன். அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கறி இருக்குது, இறைச்சி கறியோடு சாப்பிட்றேன். அவர் கேட்குறாரு, ஐயா இந்த வயசில் கறி சாப்பிட்றீங்களே செரிக்குமா அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, கறி சாப்பிட்டா தானுங்க செரிக்குது, அப்போ தான் செரிமானம் ஆகுது. அப்போ உங்களுடைய வேலை என்ன? ஒரு நாள் வேலை என்னென்னா, காலையில் என்ன செய்கிறேன், எப்போ படிக்கிறேன், எப்போ எழுதுகிறேன், பேப்பர் எப்போ திருத்துறேன், எப்படி பொதுக்கூட்டத்துக்கு போகிறேன், பிரச்சாரம் என்ன, வரிசையாக சொல்கிறாரு. இத்தனை வயசில் இவ்வளோ வேலை எப்படியா பார்க்குறீங்க? இவ்வளோ சாப்பிட்றேன்ல, அதுக்கு வேலை செய்ய வேண்டாமான்னு கேட்குறாரு. எப்போ? 90 வயசில். அந்த உழைப்பு எதற்கானது? எதன் அடிப்படையாக வந்தது? அந்த சுயமரியாதை இயக்கத்துக்கு தான் இன்றைக்கி நூற்றாண்டு. நாம் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். அந்த சுயமரியாதை, அதை நோக்கி தான் இன்றைக்கி இந்த அமைப்பு செயல்படுகிறது. அதை இந்த சிட்னி நகரத்தில் இவ்வளவு சிறப்பாக உங்கள் எல்லோரையும் இங்கு ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த சிட்னியின் செயல் வீரர் தோழர் பொன்ராஜ் அவர்களை இவ்வளவு பெரிய பொறுப்பை தன் தோளில் ஏந்தி கொண்டு ஓயாது உழைத்து இதனை ஒருங்கிணைத்த தோழர் பொன்ராஜுக்கும், இந்த செயல்படுறதுல 3 வேணும். 3 சமந்தான். இல்லை சிந்திக்கிறவர் மேலே உழைக்கிறவர் கீழெல்லாம் கிடையாது. அப்படி சிந்தனைகளை எழுத்து வடிவில் அரசாங்கத்தோடு உரையாடுகிறவர் டாக்டர் ஆரூன் அவர்கள். அதை எந்தெந்த ஃபோரத்தில் போய் பேசணும் என்று பேசுகிறவர் தேவி பாலா அவர்கள். இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இவ்வளவு பேரை இங்கே கூட்டி வருகிறவர் தோழர் பொன்ராஜ் அவர்கள். இவர்களோடு துணையாக டாக்டர் சசிகுமார் அவர்களுடைய துணை தலைவர். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கு துணையாக தோன்றும் துணை, தோன்றா துணை, என்ன பேர் வேணால் சொல்லலாம். நாங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கோம். எல்லாருக்கும் ஹோட்டலில் தங்க ஏற்பாடு பண்ணுறதுக்கு நம்ம என்ன நாக்பூரில் காசு அடிக்கிறோமா? இல்லை, தப்பு. நீங்கள் காசை நாசிக்கில் அடிக்கிறோம்ல, நான் தப்பாக நாக்பூர்னு சொல்லிட்டேன், திருத்தம். இல்லை, அது இது சொற்குற்றமா பொருட்குற்றமா? குற்றமே இல்லை. இல்லை, இருந்தாலும் சொற்குற்றம் தான், பொருட்குற்றம் இல்லை. அறிவினாவா அறியாவினாவா எப்படியோ வச்சுக்கலாம். அப்போ எங்களுக்கு தங்கணும், எங்கள் ஏற்பாடுகளை செய்யணும், கூட்டிகிட்டு வரணும், கூட்டிகிட்டு போகணும். இங்கே வந்திருக்கிற ஐயா கோவிந்தராஜன் நாராயணசாமி அவர்கள் அவங்க துணைவியாரோட அவங்க வந்து நாங்கள்லாம் பேசுகிறத கேட்டு அதுக்கு கருத்துடுவார், எல்லாத்துலேயும் கருத்து சொல்லுவார். அப்படி தான் அவர்கள் எங்களுக்கு பழக்கம். ஆசிரியர் வந்தபோது நேரடியாக வந்து ஐயாவை சந்தித்து உரையாடினார். இப்போ நாங்கள் எல்லாம் வர்றோம், ஒரு 7-8 பேர் தங்க இடம் வேணும், எங்கள் மகள் ஒரு ஏர்பிஎன்பி வச்சுருக்காங்க, கட்டணம் வேண்டாம், அங்கே வந்து தங்கிக்கங்க. எவ்வளோ பெரிய வேலை அவங்களுக்கு வந்து குறையுது. அப்படி எங்களுக்கெல்லாம் இங்கே ஆதரவு கொடுத்த தோழர் ஈழன் இளங்கோ அவர்கள், இங்கே உரையாற்றுகிற தோழர் காந்திமதி, அவருடைய இணையர் தினகரன், சனாதனம் அறிவோம் என்று சனாதனத்தை அக்கு சுக்காக பிரித்து போடுகிற தோழர் தினகரன் அவர்கள், அப்புறம் தோழர் சுந்தரேசன் அவர்கள், ரஞ்சித், தோழர் கணேசன், கோகுல், இங்கே அப்படியே தரையில் உட்காந்து இங்கே ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் தோழர் கோகுல், அப்புறம் கண்ணன், சிதம்பர பாரதி, சிஸ்மாவினுடைய தோழர்கள் காலித், சஃபாத், அப்புறம் வேறு யார், தோழர் தாமோதரன். அஞ்சப்பரில் எங்களுக்கு அருமையான உணவை கொடுத்து, ஆசிரியர் வந்த போதும் சரி இப்பொழுதும் சரி அப்படி ஒரு அன்பாக துணையாக நிற்கக்கூடிய தோழர் தாமோதரன் அவர்கள். இவங்க எல்லாருக்கும் வந்து இனி நன்றி சொல்கிறவங்க எங்களுக்கு தான் நன்றி சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் எங்கள் எல்லார் சார்பாக நான் நன்றியை முதல்ல சொல்கிறேன். அப்புறம் எனக்கு இருக்கிறது 20 நிமிடம் தான், அதில் 15 நிமிஷம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 2 கருத்துக்களை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, இந்த சுயமரியாதை என்கிற சொல்
உலகத்தில் இருக்கிற அத்தனை அகராதிகளையும் கொண்டு வந்து தலைகீழாக புரட்டி ஏடு ஏடாக திருப்பி தேடினாலும் இந்த சுயமரியாதை என்கிற சொல்லுக்கு ஈடாக இன்னொரு அழகான சொல்லை பார்க்க முடியாது. இது 1930 ஈரோடு 2வது சுயமரியாதை மாநாட்டில் இந்த சுயமரியாதை என்கிற சொல்லுக்கான விளக்கத்தை சொல்லி அன்றைய இந்து மகாசபை தலைவர் MR ஜெயகர் அவர்களுடைய உரையில் இதை குறிப்பிடுகிறார். யாரு? இந்து மகாசபை தலைவர் ஈரோட்டுக்கு வருகிறார். அவரை கூப்பிடலாமா, அவர் இந்து மகாசபையாச்சே அப்படின்னு பெரியார் ஐயாவை கேட்குறாங்க. அவருக்கு லெட்டர் போகுது, இங்கே வராதிங்க, இவங்கெல்லாம் ராவண வம்சம், நீங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதை மீறி MR ஜெயகர் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்குகிறார். யாரை கூப்பிடணும்னு எனக்கு தெரியும் என்று தந்தை பெரியார் சொல்லுகிறார். அப்போ நாம் யாரோடையும் உரையாட தயாராக இருக்கோம். நம்முடைய திட்டம் என்ன? ஹியூமனிசம். இதுக்கு ஒத்து வரக்கூடிய எல்லாரோடும் நாம் உரையாடுவோம், எல்லாரோடும் செயல்படுவோம். அவர்களை எல்லாம் இணைத்து கொண்டு போகணுன்னு தான் நமக்கு விருப்பம். அவங்களுக்கு விருப்பமா? ஹியூமனிசம்னு ஒன்று பதறாங்களே. இல்லைங்க, நாங்கள் வந்து 4 வர்ணம், சனாதனமா ஹியூமனிசமா, மனித நேயமா சனாதனமா, அவ்வளோதானே கேள்வி. சனாதனம் என்பது என்ன? நீங்கள் வந்து அம்பாசடராக கூட ஆகலாம். ஆனால் நாங்கள் வந்து உங்கள்கிட்ட உங்கள் பேரோடு நிறுத்த மாட்டோம். உங்கள் பேர் என்னங்க? என் பேர் கண்ணனுங்க. எங்கே இருந்தீங்க? UN வேலை பார்த்தேங்க. சரிங்க, கண்ணன். அப்புறம் கண்ணன் தாங்க. இல்லை, உங்கள் பின்னாடி பேர்? எங்கள் பின்னாடி பேர் உஷாங்க. அவங்க தாங்க எனக்கு பின்னணியில் இருக்காங்க. சொன்னால் பரவாயில்லையா? அவரே பின்னால் இருக்கார், அவருக்கு பின்னால் அவங்க இருக்காங்க பாருங்க. போதுமா? பத்தாது. துப்பறியும் இலாக்காவே அங்கே தான் வேலை செய்யும். யாராக இருப்பார்? சொல்ல மாட்டேங்கிறாரே, இதாளாக இருப்பாரோ? அப்படி இந்த சங்கேத மொழியில் பேசுவாங்க பாருங்க. இவங்களெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் கொண்டு போய் நிறுத்தணும். தகவல் தொடர்பு, இவர் அங்கே, அவர் அங்கே, எல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த சங்கேதத்துக்குள்ளேயே ஜாதி பார்க்குற ஈனத்தனம், இழிவான சிந்தனை, இதை ஒழிப்பதற்கு இந்த இயக்கம் உழைத்தது. அதுக்கு பேர் சுயமரியாதை. சுயமரியாதை என்ன சொன்னது? என்ன சொன்னது? ஒன்றும் இல்லை, செருப்பை காலில் போடு, துண்டை தோளில் போடுன்னு சொல்லுச்சு. இதுக்கு ஒரு இயக்கம் வரணுமா? இதுக்கு ஒரு இயக்கம் வரணுமா? வந்தது. அலமேலு மங்கை தாயார் அம்மாள் அப்படின்னு ஒரு பெரிய தலைவர், நீதி கட்சியை தொடங்கியவர்கள் அவங்க ஒருத்தர். நீங்கள் கூகுளில் போய் ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ தொடங்குச்சின்னு போட்டிங்கன்னா வரும் அவங்க பேர். அத்தனை ஆண்களுக்கு நடுவில் அவர் ஒரு பெண். அவங்கள பற்றி சுதேசமித்திரன் பத்திரிகை எழுதுது. இங்கே நிகழ்ச்சி நடந்தது. லேடி சதாசிவ ஐயர் பேசினார், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பேசினார், அலமேலு மங்கை தாயார் அம்மாள் பேசினாள். ஒரு நூற்றாண்டு ஆகலைங்க இன்னும். அவங்க கேட்குறாங்க, வருத்தப்பட்டாங்க. திராவிடன் கண்டித்து எழுதியது. அவங்க சொல்கிறாங்க, இது தெரியாமல் நடந்து விட்டது. விட்டுருவாங்களா? சாதாரணவங்களா இருந்தால், ஓ சுதேசமித்திரனே மன்னிப்பு கேட்டுடுத்து விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லலாம். அவங்க கேட்குறாங்க, தெரியாமல் தான் போட்டிங்க, ராஜாஜி பத்திரம் வாசித்து பாராட்டினான்னு எழுத வேண்டியதானேன்னாங்க. யார? ராஜாஜி. ராஜாஜி பேசினான், ராஜாஜி பாராட்டினான், லேடி சதாசிவ ஐயர் பேசினாள் அப்படின்னு எழுதுவீங்களா? அந்த கேள்விக்கு பின்னால் இருந்தது சுயமரியாதை இயக்கம். ஒன்றும் இது என்ன வித்தியாசம்? சனாதனத்துக்கும் சுயமரியாதை, பகுத்தறிவு, மனித நேயம், இதுக்கு என்ன ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சொல்கிறேன். நம்முடைய தம்பி கார்த்திகேய சிவசேனாபதி அவர்கள் பேசினார். எவ்வளோ ஒரு அழகான எடுத்துக்காட்டு. ஒரு வக்கீலை பார்த்து, ஒரு கேஸ்க்கு வந்த கிளையண்ட்டை பார்த்து, நான் என்ன கவுண்ட வக்கீல் நினச்சியா, நான் யார்ரா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அது நிறைய சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு
இந்த மாதிரி அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்களை சேர்ந்தவங்க பணத்தை வச்சுக்கிட்டு பஸ் கம்பெனி நடத்திக்கிட்டு போய் கேஸ் கொடுப்பாங்களாம். அவர் வந்து கேஸ் தோற்றுரும், ஒரு கேஸ் தோற்று போச்சு, இப்போ அப்பீல் போகணும். அவர் வந்து சொல்லுவார், அவரை ஜாதியை சொல்லி தட்டி, ராஸ்கல், உன் கேஸை முடிவு பண்ணுறதுக்கு ஒரு ஜட்ஜுக்கு அறிவு போதாதுன்ட்டான்டா, 2 ஜட்ஜு விசாரிக்க போகிறான் பாரான். அதுக்கு மேலே டிஸ்மிஸ் ஆன உடனே படவா உனக்கு டெல்லிக்கு போக யோகம் வந்துருச்சுராம்பாங்களாம். இதெல்லாம் கேட்டுதாங்க இருந்தாங்க. ஏன் அவ்வளவு பேர் தந்தை பெரியாருக்கு பின்னால் வந்தாங்க? எல்லாரும் நாத்திகர்களா? கடவுளை மறுத்தவர்களா? குலசாமியை தெரியாதவங்களா? ஏன் தந்தை பெரியார் பின்னால் வந்தாங்க? அங்க பட்ட அடி, வலி, சுயமரியாதைக்கு விழுந்த அவமானம், அதுதான் தந்தை பெரியார் பின்னால் கொண்டு வந்து நிறுத்தியது, நம்ம எல்லாம் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நாங்கள் இங்கே வர்றோம், உங்களை பார்க்குறோம். நம்முடைய சல்மா அவர்கள் எம்பி கவிதை எழுதுகிறாங்க. எல்லா சமூகத்துக்கும் பிரச்சனை இருக்குது, அந்த சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்கு அதை விட பிரச்சனை இருக்குது. இன்னொரு பெண் கவிஞர் சொன்னாங்க, ஆண்களுக்கு 5 பிரச்சனை, பெண்களுக்கும் 5 பிரச்சனை. ஆமாம், பெண்களுக்கு 6வதா ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஆண்கள்னு. அதெல்லாம் எதிர்கொண்டு தான் அவங்க வந்து நிற்கிறாங்க. அவங்க இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக, மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா அதற்கு பின்னால் அவர்களுடைய உழைப்பு இருக்கு. இவரை அங்கே அனுப்பணுங்கிற கொள்கை இருக்கு. அதுதான் நம்ம அங்கே கொண்டு வந்திருக்கு. இது மூலமாக இங்கே நான் வந்து எனக்கு மிக வேண்டிய நண்பர்கள் அனிதா, அவங்க கணவர் ஆனந்தன் இங்கே வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் தங்கி இருக்கேன். அவங்க வீடு வந்து பெரிய வீடாக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் அவர் வந்து கேட்குறாரு, நேற்று ராசா அவர்களை பார்த்து, இதெல்லாம் சரி, இதுக்கப்புறம் இன்னும் இந்த மாற்றங்கள் எப்போ வரும்? அப்போ நாம் ஒரு வசதிக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லை, இதுக்கு மேலே இந்த இயக்கம் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் நாம் வந்து எங்கேருந்து எவ்வளவு பேரை இந்த இயக்கம் எப்படி சிந்திக்க வைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த சனாதனத்துக்கு தம்பி சொன்ன உதாரணம் நீதிபதி பழனிசாமி அவர்கள். அவருடைய மகன் ஜஸ்டிஸ் KP சிவசுப்பிரமணியம், மிகச்சிறந்த பகுத்தறிவாளர், மனித நேயர். அவர்கிட்ட ஒரு வழக்கு வந்துச்சு. அன்னைக்கு அந்த கேஸை எடுக்கிறதுக்கு எந்த நீதிபதிக்கும் தைரியம் வரல. என்ன வழக்கு தெரியுமா? சங்கராச்சாரி கைது, காஞ்சிபுரம் வெங்கட்ராமன் கொலை வழக்கு, சங்கர்ராமன் கொலை வழக்கு. சங்கர்ராமன் கொலை வழக்கில் ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் கைது. சங்கராச்சாரியார் நடுப்பெரிவா, அவர் கைது. அன்றைக்கு முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. அவர் என்ன வழக்கு நீதிமன்றத்தில் வந்ததுன்னா, அந்த கணக்கு வழக்கெல்லாம் முடக்கிட்டாங்க. மடத்தினுடைய கணக்கு வழக்குகளை முடக்கிட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து அன்றாட சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா, அந்த பழக்க வழக்கம், அதுக்கு செலவுகள் இருக்குல்ல, சந்தனம் வாங்கணும், மாலை வாங்கணும், இதெல்லாம் இருக்குது. அதுக்கு கூட எங்களால் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுக்க முடியலையே அப்படின்னு அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி வழக்கு. அந்த வழக்கை எடுத்து உத்தரவு போடுவதற்கு மற்ற நீதிபதிகள் தயங்குறாங்க. ஏன்னா முதல்வருக்கு கோவம் வரும். அவங்க ரொம்ப அமைதியாக நல்லவங்க, வெள்ளம் வந்தால் கூட எழுப்ப முடியாத முதல்வர், அவ்வளோ நல்லவங்க. ஆனால் வெள்ளத்தில் போய் நிற்கிற முதல்வரை தான் இவன் குறை சொல்லிக்கிட்டு இருப்பான். வெள்ளத்தில் போய் ரோட்டில் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு நின்ன கலைஞர் அவர்களையும், நடுராத்திரியில் போய் நிற்கிற துணை முதல்வர் உதயநிதி அவர்களையும் தான் கேலி பேசிக்கிட்டு இருப்பான். தூங்குனா எழுப்பி அணை உடஞ்சி போகுதுமா அப்படின்னு எழுப்புறதுக்கு அதிகாரிகள் பயப்படுகிற நிலை. நண்பர்களே, சமீபத்தில் ஒரு திருப்பி வர ஜஸ்டிஸ் சிவசுப்பிரமணியத்துக்கு வர மறந்துடாதீங்க. கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது ஒரு நாள் அதிகாலையில் 4:45 மணிக்கு ஆற்காடு வீராசாமி அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறார். 4:45 அவர் எடுத்து கேட்குறாரு, என்ன புழல் ஏரி உடைய போதான், கலெக்டர் வந்து ரொம்ப பயந்து ஃபோன் பண்ணுறாரு,
நான் அங்கே போய்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து சேருங்க. 4:45 மணிக்கு அவர் ஃபோன் பண்ணுகிறார்னா எத்தனை மணிக்கு முதல்வருக்கு ஃபோன் வந்திருக்கும்? ஒரு கலெக்டர் அணை உடைய போகுதுன்னா 4 மணிக்கு ஒரு முதல்வரை ஃபோனில் எழுப்ப முடியும். அவரை பற்றி ஏளனமாக வாட்ஸ்அப்பில் பரப்புகிறவர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதனால் பயன்பெற்றவர்கள், அவரால் படித்தவர்கள், அவரால் இலவசமாக பஸ்ஸில் போய் படித்தவங்க, முதல் தலைமுறை பட்டதாரி ஆனவங்க. அப்போ அங்கே அவர் போய் நிற்கும் பொழுது கலைஞர் அவர்கள் அங்கே வந்து வேட்டியை மடித்து கட்டி கொண்டு நிற்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கார். இதெல்லாம் ஒரு ஒப்பீடு. அப்போ நீதிபதி சிவசுப்பிரமணியம் அவர்கள் முடிஞ்சது ஆமாம், என்ன பேராசிரியர் சுபவி அவர்களுடைய உரையை உங்களை போல நானும் கேட்கணும். அப்போது சிவசுப்பிரமணியம் அவர்கள்ட்ட அந்த வழக்கு வருது. அவர் கேட்குறாரு, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, கொலை குற்றத்துக்கு விசாரணை தனியாக நடக்குது, எல்லா கணக்கு வழக்கையும் முடக்கிட்டீங்க, ஒரு மடம் எப்படிங்க நடக்கும்? அதுக்கு அன்றாட செலவுகள் இருக்குல்ல, பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல, அந்த கணக்கையும் ஏன் நீங்கள் முடக்குறீங்க? யூ அலோவ் தெம் டு ஆப்ரேட் ஒன் அக்கவுண்ட் அப்படின்னு உத்தரவு கொடுத்தவர் ஜஸ்டிஸ் சிவசுப்பிரமணியம் என்கிற நாத்திகர், பகுத்தறிவாளர், மனிதநேயர், பெரியாரிஸ்ட். எங்கே வேணால் போய் எந்த ரெக்கார்டை வேணால் தேடி பாருங்க. அதுக்கு பேர் ஹியூமனிசம், பகுத்தறிவு. ஆனால் ஒரு சனாதனி நீதிபதியாக இருந்தால் என்ன நடக்கும்? காரை ஏற்றி கொன்னவர் முகத்தில் பிறந்தவர், அதனால் அவரை தண்டிக்கக்கூடாதுன்னு பேசுவார். இதுதான் சனாதனத்துக்கும் பகுத்தறிவுக்கும் இருக்கிற வேறுபாடு. அதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த பணியை செய்வதற்கு உங்கள் ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் தேவை. இணைந்து செயல்படும் பொழுது நாம் தனித்திருக்கிறோம் என்ற எண்ணம் உங்களுக்கு வராது. நாமே பெருங்கூட்டம், நாமே பெருங்கூட்டம். நாம் நடத்திய போராட்டம்தான் இந்த நூற்றாண்டினுடைய வெற்றி என்று சொன்னால், இனி நமக்கு இருக்கிற பெரிய பொறுப்பு தோழர்களே, அடுத்த 6 மாதத்தில் தமிழ்நாட்டினுடைய தேர்தல். அதை மறந்து விடாதீர்கள். சனாதனம் தன் அத்தனை ஆயுதங்களையும் இறக்குகிறது, அத்தனை ஆயுதங்களையும் இறக்குகிறது. அதில் ஒன்று நிற்கிது, ஒன்று ஓடுது, கூப்பிட கூப்பிட ஓடுது, இதெல்லாம் நடக்கும். அந்த மயக்கத்திற்கு நீங்கள் ஆளாகி விடாதீர்கள். தெளிவாக இருங்கள். தனி மனித தாக்குதல்களை பற்றி வரும்போது சரியாக பதில் சொல்லுங்க. தனி மனிதர்களுடைய தத்துவம் வேறு. சில பேர் சொல்லுவாங்க, இந்த அரசியல் ஞானிகள்லாம், நான் ஒரு பைசா வந்து இது வாங்கினதில்லை, நான் வந்து என் வேட்டி சட்டையை நானே துவைச்சிக்கிறேன். சரி இருக்கட்டும், நாங்கள் கூட எங்கள் புடவையெல்லாம் நாங்கள் தான் துவைச்சிக்கிறோம். அதுக்குன்னு அரசியலை பேசுங்கன்னா அவர் வேட்டி சட்டையை துவைச்சி போட்டார், இதுவா பேச்சு? அதனால் நாட்டுக்கு என்ன நன்மை? அதை யோசிங்க. ஒருவர் வந்து 2 மனைவியை கல்யாணம் பண்ணார், ஒருவர் 18 ஆண்டுகள் லிவிங் டுகெதரில் இருந்து அப்புறம் கல்யாணம் பண்ணார், ஒருத்தவங்களுக்கு முன்னாடி குழந்தை, அப்பப்போ ஒரு குழந்தை வந்து நான் தான் அவங்க அம்மாங்குது, இல்லை அவங்க தான் எங்கள் அம்மாங்குது. ஒருத்தர் ஒரே கல்யாணம் பண்ணி மனைவியை கைவிட்டார். இது எல்லாம் தனிநபர் பிரச்சனை இல்லையா? இதில் மற்றதை பற்றியெல்லாம் யாராவது பேசுகிறாங்களா? நம்ம பேச வேண்டாமா? நம்முடைய தலைவர்களுடைய தனி வாழ்க்கையை பற்றி எழுதுனா ஒரே மனைவியை கல்யாணம் பண்ணி கைவிட்டவரை பற்றி நம்ம எழுதணுமா இல்லையா? அப்பப்போ ஒரு குழந்தை வந்து எங்கம்மா எங்கம்மாங்குதே, யாருங்க அந்த அம்மா? எழுதணுமா இல்லையா? அப்போ நம்ம அதை வேடிக்கை பார்க்கறது தானே. அப்போ தீமையினுடைய வெற்றி என்பது நல்லவர்களுடைய மௌனம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மௌனத்தை என்றைக்கு நாம் உடைக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் அடைந்திருக்கிற இந்த வெற்றி காப்பாற்றப்படும் என்பதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு நமக்கு கொடுக்கிற செய்தி என்பதை நினைவூட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.